பிரைஸ் தி லார்ட். இந்த அக்டோபர் மாதத்தில் 5ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார். ஆண்டவருடைய அன்பு எப்படி விளங்க பண்ணப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தான். கர்த்தருடைய அன்புனா என்னது? வாட் இஸ் காட்ஸ் லவ்? இன்னைக்கு எத்தனையோ விதமான அன்புகள் நம்மளுக்கு உலகத்தில் இருக்குது இல்லை? ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு விதமான அன்பு இருக்குது. ஆனால் எல்லா அன்புக்கும் மேலான அன்பு என்னதுன்னா இந்த அகாப்பே அன்பு, தேவனுடைய அன்பு. இப்போ தேவன் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? இன்றைக்கி நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பாக இருக்கிறோன்னா நம்ம எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறோம்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அன்பாக இருக்கிறோம், அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம், அவங்களுடைய எல்லாவற்றையும் நம்ம பொறுப்பாக பார்த்துக்கிறோம் இல்லையா? அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அவங்களோட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். ஒவ்வொருத்தருடைய அன்பும் ஒவ்வொரு விதம். ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற அன்பு அது வித்தியாசம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உடனே போய் நம்ம நிற்கணும்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். இப்படியே அநேக விதங்களில் நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். தேவன் எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? தேவன் எப்படி தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார் தெரியுமா? பிரியமானவர்களே, தம்மையே அவர் மறிக்க கொடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கிறிஸ்து மரித்ததினாலே தேவனுடைய அன்பு என்னது என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு எனக்காய் மரித்தபடியினால தேவன் என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்கிறோம். அதில் விசேஷமான காரியம் என்னென்னா, தேவன் நம்மளை மேலே மரித்ததுன்றது ஒன்று. இப்போ ஒருத்தரை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னா அவங்களுக்காக சிலர் ஜீவனை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப அதிகமாக நேசித்து அவங்களுக்காக உயிரை கொடுக்குற அநேகரை நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா அவங்க மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, அதனால் அவங்க உயிரையே கொடுக்குறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, நான் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அல்லேலூயா. நாம் பாவத்தில் இருந்தபோது, நம்ம கிறிஸ்துவை வெறுத்த பொழுது கிறிஸ்து எனக்காக மரித்தார். இன்னைக்கு யார் அப்படி நம்மளுக்கு செய்வாங்க? அதைத்தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நான் அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கிறேன், அப்போ இதனுடைய ஆழத்தை புரிஞ்சு கொள்ளலாம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஒருத்தர் நல்லவங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஒருத்தர் மரிக்கிறதுன்றது ஒருவேளை நடக்கும் இந்த பூமியில். ஆனால் நான் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகத்திலே நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. இயேசு நான் பாவியாக இருக்கும்போது எனக்காக மரித்தார். இன்னும் கூட எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க, ஆண்டவரை வெறுக்கிறாங்க, ஆண்டவர் மேலே கோபமாக இருக்கிறாங்க, பலவிதமான தேவனை துன்பப்படுத்துகிற காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் தேவன் அவர்கள் மேல் அன்பாகத்தான் இருக்கிறார். அவங்க மேலே தேவனை ஹேட்ஸ் பண்ணலாம், ஆனால் காட் ஸ்டில் லவ்ஸ் தெம் இல்லை? அவங்க இன்னும் பாவத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்காகவும் இயேசு மரித்தார். எப்படி நான் பாவத்தில் இருக்கும்போது இயேசு எனக்காக மரித்தாரோ, அதே போல் இன்றைக்கும் பாவம் செய்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் தான் இயேசு மரித்தார்.
அது நிமித்தமாகத்தான் தேவன் தம்முடைய அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார். ஆண்டவர் நம்மளை கூப்பிடுகிறது அவருடைய அன்பினாலே கூப்பிடுகிறார். நம்மளை ஃபோர்ஸபிளாக ஆண்டவர் நம்மளை கூப்பிடலை, ஆண்டவர் தன்னுடைய அன்பினால் கூப்பிடுகிறார். ஆண்டவருக்கு அந்த சிலுவை காட்சியை நம்ம பார்க்கும்போது 2 கரத்தையும் ஆண்டவர் வெறித்து அந்த ஆணியில் அவர் தொங்குகிற அந்த காட்சியை பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை அப்படியாக அழைக்கிறார். இயேசு நம்மை சிலுவையின் மூலமாக அழைக்கிற தேவன். ஆண்டவருடைய அன்புனா என்னதுன்னா, அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை நேசிக்கிற ஒரு தேவன். அவ்வளோ அருமையான ஒரு தேவன். ஹல்லேலூயா. இயேசு எனக்காக மரித்தார், இயேசு உங்களுக்காக மரித்தார். அது நிமித்தம் தேவனுடைய அன்பு இன்னது என்பதை நீங்களும் நானும் விளங்கி கொண்டோம். ஹல்லேலூயா. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?